அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகி. நான் இப்போ பருப்பு ரசம் தான் செய்ய போகிறேன். வாங்க அந்த பருப்பு ரசம் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து நல்லா கழுவி அவிய வச்சுருக்கிறேன். அப்போ நாங்கள் பருப்பு அவிய வைக்க பாருங்கள், இந்த மேலே நுரை வரும். நான் அந்த நுரையை எடுத்துருவேன். நான் அந்த நுரையில் தான் அந்த வாய்வு இருக்குதுன்னு சொல்லுவினம், பெரியாக்கள் சொல்லுவினம். அப்படி எங்கள் அம்மாவும் அந்த நுரையை எடுத்து தான் சமைக்கிறவா. அதே மாதிரி நானும் நுரையை எடுத்துகிட்டு தான் சமைக்கிறேன். நான் அப்போ மேலால் அந்த நுரை வேற அதை அப்படியே மேலால் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் காத்தேக்கிறேன்டி மஞ்சள் தூள் போட்டு கலந்து விடுறேன். பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டு அதை அப்படியே மசிச்சு விட்டு போடுறேன். அடுத்தது இப்போ நான் அந்த இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான அரை தேக்கரண்டி மல்லி, அரை தேக்கரண்டி மிளகு, 3/4 தேக்கரண்டி சீரகம், ஒரு 10க்கு கிட்ட ஒரு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். 4 மிளகாய் எடுத்துருக்கிறேன், சித்தல் மிளகாய். அதோட 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை நான் இப்போ மிக்சியில் அறுவல் நுறுவலாக அடித்து கொண்டு வர போகிறேன். பாருங்க, அறுவல் நுறுவலாக அடித்து கொண்டு வந்தாச்சு. இந்த ரசத்துக்கு தேவையான புளி, தக்காளி பழம் பிசைஞ்சு அதை தயார்படுத்தி கொள்வோம். அதுக்கு நான் ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கிறேன். புளியை இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அந்த புளி தண்ணிக்குள்ளேயே ஒரு சின்ன தக்காளி பழத்தை வெட்டி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா மசிச்சு நல்லா அந்த கடைஞ்ச மாதிரி நல்லா தக்காளி பழத்துக்களை அப்படியே கையாலேயே நல்ல வடிவாக மசிச்சு விடுறேன். சரி, இப்போ எங்களுக்கு புளி தண்ணி தயாராகிட்டுது. இனி ரசம் வைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெயும் விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு 1/4 தேக்கரண்டி கடுகு, ஒரு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு நட்டு கருவேப்பிலை, 1/4 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து நல்ல வடிவாக பொன்னிறமாக வதக்கி எடுக்கிறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு பாருங்க. பொன்னிறமாக வதங்கின அப்புறம் நான் அடித்து வச்சுருக்கிற அந்த சரக்கை இதுக்குள்ளே போடுறேன். சரக்கையும் கலந்து ஒரு 30 செகண்ட் அப்படியே மெல்லிய சூட்டில், அந்த ரசம் நாங்கள் மெல்லிய சூடில்னு வைக்கணும். அப்போ மெல்லிய சூடில் ஒரு 30 செகண்ட் அந்த சரக்கை வதக்கி போட்டு நான் மசிச்சு வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை விட்றேன். தேசி புளி இப்போ மணிக்கொண்டு தக்காளி பழம் போட்டு தண்ணினேன். புளி தண்ணி, மசிச்சு வச்சுக்கிற பருப்பு, அதோட அளவுக்கு தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொதிக்க விடுறேன். இந்த ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. நல்லா 2 கொதி 3 கொதின்னு சொல்லி வரக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்த உடனே நாங்கள் இந்த ரசத்தை அடுப்பை நிப்பாட்டிடணும். நாங்கள் நல்லா வச்சுருந்த ரசத்தை கொதிக்க வச்சோம்னால் ரசம் ஒரு கசப்பு தன்மைக்கு வந்துடும். இந்த சரக்குகள் எல்லாம் நல்லா வெஞ்சு ரசம் கசப்பு தன்மையாக இருக்கும். அந்த ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் அந்த ரசத்தை இறக்கிடணும். பாருங்க, ரசம் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா ஒருக்கா மாற்றி விடுறேன்.
சரி உறவுகளே, அவ்வளோதான். என்னுடைய பருப்பு ரசம் தயாராகிட்டுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்துப்படியில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.